ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்டான் ரைஸ் செய்ய போகிறோம். பண்டான் ரைஸ் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். நாசி பண்டான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். நாசி பண்டானுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? ஓகே, நான் அரிசியை அலசி வச்சுட்டேன். அரை மணி நேரத்துக்கு கழுவி வச்சுருக்கணும். கொஞ்ச நேரம் கழுவி வடிகட்டி வச்சுட்டேன். இதில் எத்தனை கோல் அரிசி போட்டிருக்கேன்னா 3 கோல் அரிசி போட்டிருக்கேன். 3 கோல் அரிசிக்கு 5 கோல் தண்ணி தேவைப்படும். 3 கோலைக்கு 5 கப் தண்ணி தேவைப்படும். ஸோ தண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ டவுன் பண்ணாங்க சின்னதாக ஒரு 8-9 டவுன் பண்ண இலையை எடுத்து அரைச்சி ஸோ நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் தண்ணியை டவுன் பண்ணான். ஏன்னா நாசி பண்டானுக்கு அந்த பண்டான் யூஸ் பண்ணணுமா இல்லையா? ஸோ அதனால் நான் அதை அரைச்சி பண்டான் தண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ அரிசிக்கு 3 கோலைக்கு 5 கோலை தேவைப்படும் இல்லையா? 5 கோலைனாக்கா இங்கே 2 கோலை வந்துடுச்சு. பேலன்ஸ் 3 கோலை தண்ணி பேலன்ஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், இங்கே இது காரம் சால்ட் 1 டீஸ்பூன், சந்தான் ஒரு 3 கோலைக்கு இல்லை ஒரு பொரியோக்கு சந்தான் ஒரு சின்ன பேக்கெட் யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி சந்தான் ஒரு கோத்தா யூஸ் பண்ணால் போதும். இதில் இஞ்சி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பட்டை 2 பூவு, ஒரு பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் டவுன் பண்ண கட்டி வச்சுருக்கேன். இது டெக்கரேஷனுக்கு, ஸோ இதுக்கு மேலே அழகுப்படுத்துறதுக்கு. ஸோ இதுதான் அது தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்கிற முறையை பார்க்கலாமா? வாங்க. பொருட்களை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைஸ் குக்கர் பான் எடுத்துக்குவோம். அதை எடுத்து ரைஸ் குக்கர்லேயே நம்ம தாளிச்சிடுவோம். முதலாவது ரைஸ் குக்கர் சூடான பிற்பாடு பட்டர் போடலாம். பட்டர் உருகட்டும். பூவு பட்டை வெங்காயம் போடுறேன். இஞ்சி வெட்டி செஞ்சு போடுறேன். டவுன் பண்ணேன். வாசமாக இருக்கு. இஞ்சி வாசம், அப்புறம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மணமாக இருக்குது. டவுன் பண்ணோன்னும் வதங்க ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ நான் அரிசி போடுறேன். அரிசி வந்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். வடிகட்டி வச்சுருந்த அரிசி போடுறேன். இரண்டு கால் பண்டான் தண்ணி எடுத்து ஊற்றுறேன். பண்டான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தால 2 கப்பு. ஸோ அது ஊற்றுறேன். ஒரு டீஸ்பூன் சால்ட், ஸோ ஒரு கொத்தா மில்க், கோகோனட் மில்க் ஊற்றுறேன். கலர் ரொம்ப அழகாக இருக்குது. பண்டான் கலரு. பண்டான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பண்டான் எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா, கேன்சர் வர்றதுலேருந்து தடுக்கும். ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், வைட்டமின் சி இதெல்லாம் வந்து பண்டானில் அடங்கியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாக்கா. பேலன்ஸ் 3 கப் வாட்டர் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிடுவோம். மூணு கால் அரிசிக்கு 5 காலை தண்ணி ஊற்றணும். 5 காலில் வந்து 2 காலை வந்து நான் பண்டான் தண்ணி ஊற்றினேன். 3 காலில் வந்து சந்தானு, அப்புறம் அந்த அரிசி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை கழுவி வடிகட்டியில் ஊற்றுறேன் நான். பண்டான் ரைஸ்க்கு சைட் டிஷ் வந்து கோழி சம்பல் இல்லைன்னா இறால் ஊடா சம்பளிச்சு சாப்பிடலாம். ஸோ நான் இந்த பண்டான் ரைஸ்க்கு வந்து ப்ரௌன் சாம்பார் சேர்ப்பறேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கிங்க. ஓகே, இவ்வளோதான். ஸோ எப்போதும் குக் பண்ணுற மாதிரி ரைஸ் குக்கரில் நம்ம இதை குக் பண்ணிடுவோம். பண்டான் ரைஸ் இஸ் ரெடி. நம்மளோட க்ரீன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி குக்கிங், பாய்.